ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக்கோட். இந்த டாப்பிக்கில் நம்ம ஜியோ சிம்முக்கான ஒரு நியூ ஏபிஎன் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்று யாருனா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடி விரைவில் மேக் பண்ணப்படும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜியோ சிம்மை நீங்கள் ஃபஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் அக்சஸ் மை நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தான் நம்ம வந்து ஷார்ட்டாக ஏபிஎன்னு சொல்லுவோம். ஜஸ்ட் அதை ஒன் டேப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதில் ஏற்கனவே ஏபிஎன் கிரியேட் ஆகிருக்கும், அதாவது ஜியோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை நம்ம ரீசெட் பண்ணோம். ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு 3 ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சில பேர் மொபைலில் மேலே அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், இல்லை சில பேர் மொபைலில் கீழே அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நேமில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஜியோவில் ஜேன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். JIO ஜியோ 5G ஜின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா ஜியோ நெட்டுன்றதை டைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஸ்மால் தான், ஸ்பேஸ் வராது. JIONET நெட், ஜியோ நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்பீட் பாட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஜேன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். JIO ஜியோ ஸ்பேஸ் ஸ்பீட் SPEED ஸ்பீட் பாட் BOT பாட், ஜியோ ஸ்பேஸ் ஸ்பீட் ஸ்பேஸ் பாட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வரில் பார்த்தீங்கன்னா www.google.com டைப் பண்ணிக்கோங்க. GOOGLE.com google.com டைப் பண்ணிக்கோங்க. MMSC நாட் செட், MMSC ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC இது ஏரியா கோட் எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்ல, இது சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் லாஸ்ட் ஆப்ஷன் PAPRCHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் SUPL அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் SUPL அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது IPv4/IPv6 லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்காலில் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6 ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் பேரர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், இல்லை சில மொபைலில் அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும். அதை அன்டிக் பண்ணிட்டு நான் சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷன் LTEலேருந்து GPRS வரையும் கிளிக் பண்ணிக்கோங்க. LTE HSPAP HSPA HSUPA HSDPA UMTS EDG லாஸ்ட் ஒன் GPRS. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎனை சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மொபைலில் மேலே அந்த மாதிரி டிக் மார்க் இருக்கும், இல்லை சில பேர் மொபைலில் கீழே மோருன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் டன்னு இருக்கும். எனக்கு டிக் மார்க் இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏபிஎனை சூஸ் பண்ணணும். நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் நம்ம ஏபிஎன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்னாக இருக்குது, ஜியோ 5G. ஜஸ்ட் அதை ஒன் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்தமாரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலுடைய இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுனோ இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.